கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே என் தேவனாகி கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உங்களுக்கு உண்டாகும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த நல்ல தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை முன்னிட்டு, இந்த வசனத்தை முன்னிட்டு, இந்த வசனத்தை ஆதாரமாய் கொண்டு ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நம்ம பெறும் பொழுது உற்சாகம் அடைகிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்து, நம்முடைய ஆவியில ஒரு பலத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் பின்னணியை, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம நிதானித்து பார்க்க போகிறோம், தியானித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த வார்த்தையை மிக கவனமாய் கேட்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், வேத வசனத்திலே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்தினுடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க சிந்தையில ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில இந்த வசனங்கள் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதாக, ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக, பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலத்தை தருவதாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை நாம தியானிப்போம். இந்த வேத வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு, அந்த சபையாருக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு இந்த வார்த்தையை எழுதி அனுப்புகிறார். அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையோடு இந்த வசனத்தை முடிக்கிறார். அப்படியானா ஏற்கனவே இது அறிவிக்கப்பட்ட விஷயம்தான். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக, வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாக, வாழ்க்கையில அவங்க அடைந்த தோல்விகள், உபத்திரவங்கள், பாடுகள் நிமித்தமாக, ஒருவேளை தேவனுடைய இந்த சத்தியத்தை, தேவனுடைய இந்த விருப்பத்தை, தீர்மானத்தை அவங்க மறந்து போயிருக்கலாம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அறிந்திருக்கிறோம். எந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம்? தேவ ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இப்படி நம்ம பொதுவாக சொல்லிட முடியுமா? இல்லை. இந்த வசனத்துல சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்ம வாக்குத்தத்தத்தை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். என்ன காரியம்? பெரும்பாலான வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதுமே ஒரு நிபந்தனையோடு கூட தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாக்குத்தத்தமா எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க கண்டறியலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி சொல்ல போகிற இந்த பிரின்சிபல், இந்த அடிப்படையை, இந்த அஸ்திபாரத்தை நீங்க புரிந்து கொண்டாலே போதும், ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நிறைவேற நீங்க பிரயாசப்படுவீங்க. தேவ பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு நிபந்தனையோடு கூட இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சில வேளைகள்ல அதே வாக்குத்தத்த வசனத்துக்குள்ள, ஒரு வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளேயே நிபந்தனையும் இருக்கும். ஆனா சில வேளைகள்ல அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பின்பாகவோ அந்த நிபந்தனை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருவாரானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் எந்த காரியத்தை நிபந்தனையாக, கண்டிஷனா வச்சிருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த நிபந்தனையை நம்ம நிறைவேற்றும் பொழுது, அந்த கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும் போது தான் அந்த ப்ராமிஸ் நம்முடைய வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ தேவனுடைய வசனத்தை நாம தியானிக்கலாம்.
வேத வசனத்துல, இந்த வசனத்துல 28ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இந்த வேத வசனம் நம்முடைய ரட்சிப்பை குறித்த, இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை குறித்த, கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய தீர்மானத்தினால அல்ல, அவருடைய தீர்மானத்தினால. அவர் நம்மை முன் குறித்திருந்தார். அவர் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். எப்பொழுது தீர்மானித்தார்? நம்ம பிறப்பதற்கு முன்பாகவா? வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் முன் குறிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். நாம் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். அதனால தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நம்முடைய நீதியோ, நம்முடைய நல்ல காரியங்களோ, நம்முடைய தான தர்மமோ, நம்முடைய புண்ணியமோ, அல்லது நாம செய்த உதவியோ, அல்லது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோ, அல்லது நம்ம பிறந்த குடும்பமோ இதற்கு காரணம் அல்ல. நாம ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய தீர்மானம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, நீங்களும் நானும் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை அவர் தமது பிள்ளைகளாய் மாற்றும்படி தெரிந்து கொண்டார். இந்த முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு பலிக்கும்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் பொருள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த வார்த்தையின் சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலே நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதனால தான், கர்த்தர் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பினதனால தான், கர்த்தர் உங்களை ரட்சிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும், உங்களை ஆசீர்வாதத்தினால அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்பினபடினால, உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பினபடினால, உங்களை தமக்கு சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும் என்று விரும்பினபடினால தான் நமக்கு இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த முதல் காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தேவனால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவர்கள். முதலாவது தகுதி நமக்கு இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டோம், அதனாலதான் சபைக்கு போகிறோம், அதனாலதான் இயேசுவை நம்புறோம், அதனாலதான் இயேசுவிடத்துல ஜெபிக்கிறோம். ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சபைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். சமீபத்துலதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் முதல் முறையாக இயேசுவை குறித்து நீங்க கேள்விப்படலாம். ஒருவேளை நீங்க சபைக்கு போகவில்லை என்றாலும், போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் இயேசுவை உண்மையாக நம்புவது, உண்மையாக விசுவாசிப்பது, முழு மனதோடு விசுவாசிக்கிறதை கர்த்தர் அறிவார். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் ஆண்டவரை மாத்திர இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர்தான் எனக்கு வழிகாட்ட, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று அவருக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவார். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய பிள்ளையாக மாறும்படியான அதிகாரத்தையும் அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். இந்த முதல் வசனத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த காரியத்துல மிக தெளிவா இருக்கணும். நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு நான் தேவனை அறிந்து கொண்டேன், இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்டேன், பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன், திருச்சபைக்கு போகிறேன், தேவ சமூகத்துல நான் தினமும் ஜெபிக்கிறேன்னா அதற்கு காரணம் நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது ஒரு தகுதியை இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்களேன், முதல் நிபந்தனை என்ன? நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கணும். ஆமா, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அடுத்தது ஒரு நிபந்தனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு.
அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் யாருடைய வாழ்க்கையில பலிக்கும் என்றால், அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கணும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அது மாத்திரமல்ல, அதோடு கூட அவர்கள் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பற்றி இந்த வேத வசனம், இந்த வார்த்தை சொல்லுகிறது? அன்பு கூறுதல் என்றால் என்ன? அன்பு கூறுதல் என்றால் என்ன? அதுவும் தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை வேத வசனத்தின் அடிப்படையில ஆதாரத்தில். முதலாவது காரியம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பது என்ன அர்த்தம்னா, அன்பு கூறுதல் என்பது அன்பை செயல் மூலமாக வெளிப்படுத்துவது. எக்ஸ்பிரஸிங் யுவர் லவ் த்ரூ ஆக்ஷன். உங்களுடைய அன்பை, அதுவும் தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பை, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியாக அவர் உங்களை நேசித்தாரே, அந்த நேசத்திற்கு பதிலாக நாம காண்பிக்கிற அந்த நேசத்தை ஒரு செயல் மூலமாக, அன்பை செயல் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சீமோனின் குமாரனாகிய, அதாவது சீமோனே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். அங்க, சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? தொடர்ந்து வார்த்தை 3 முறை கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் முதலாவது நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். இங்கே பேதுரு என்னப்பட்ட சீமோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சீமோனிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 2வது முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? 3வது முறைக்கு, நீ என்னை நேசிக்கிறாயா? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறாரே, அவரிடத்துல அன்பு கூறுவது என்பது அவர் மேல் நமக்கு இருக்கிற அன்பை செயல் மூலமாக வெளிப்படுத்துவது. செயல் மூலமாக வெளிப்படுத்துவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி அன்பை செயல் மூலமாக நம்ம வெளிப்படுத்தும்? முதலாவது பொதுவான விஷயம், ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால், யாரை நேசிக்கிறோமோ அந்த நபரோடு நாம் நிச்சயமாய் நேரம் செலவிடுவோம். இந்த வார்த்தை மிக கவனமா கேளுங்க. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில மாத்திரமல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற உறவு, சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கிற உறவு, அது மாத்திரமல்ல, நண்பர்களுக்கு இடையே இருக்கிற உறவு, எந்த உறவாய் இருந்தாலும் சரி, அந்த உறவு உண்மையாக இருக்குமானால், அந்த உறவு நெருக்கமாக இருக்குமானால், அந்த உறவுல நிச்சயமாய் ஒரு காரியம் நடக்க வேண்டும். என்ன காரியம்னா, 2 பேருக்கு இடையே, யார் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இடையே நிச்சயமா நேரத்தை செலவிடுகிற காரியம் இருக்க வேண்டும். நேரத்தை செலவிடணும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது நிச்சயமாக நேரத்தை செலவிட வேண்டும். நேரத்தை செலவிடுவோம். நாம் ஒருவரை உண்மையாக நேசித்தால் நிச்சயமாக அவரோடு கூட நேரத்தை செலவிடுவோம். ஒரு கணவன் தனது மனைவியை, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை உண்மையாக நேசித்தா அவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரம் என்பது இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். அதனால எனக்கு கூடுதல் நேரம் இருக்கிறது, எனக்கு நேரம் குறைவா இருக்கிறது என்று யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டி. நம்ம ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறோமா, அதுதாங்க முக்கியம். உண்மையிலேயே நாம் ஒருவரை நேசித்தா அவரோடு கூட நேரம் செலவிடுவதற்கு யோசிக்க மாட்டோம். அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், அதுக்கு முதலிடத்தை நம்ம கொடுப்போம். ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலும் கூட அப்படித்தாங்க. நாம் தேவனை உண்மையா நேசிக்கும் பொழுது தேவனிடத்துல நாம நேரத்தை செலவிடுவோம். அதைத்தான் இங்க அன்பு கூறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு பலிக்கும்? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரம் போதாது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரம் போதாது, அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவரோடு கூட நேரம் செலவிடுகிறோமா? அவரோடு கூட நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது
அது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவரே நம்மேல் இருக்கிற அவருடைய அன்பை முதலாவது வெளிப்படுத்தினார். அந்த அன்புக்கு பதிலாக, அந்த அன்புக்கு பலனாக, அந்த அன்புக்கு பிரதியுத்தரமாகத்தான் நீங்களும் நானும் தேவனோடு நேரம் செலவிடும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். தேவனோடு நேரம் செலவிட்டால் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல வளர முடியும். தேவனோடு கூட நேரம் செலவிட்டால் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும், அனுபவிக்க முடியும். தேவனோடு நேரம் செலவிட்டால் படிப்படியாக நம்ம தேவனைப் போலவே மாற ஆரம்பித்து விடுவோம். அதனால அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நிபந்தனையை நினைவில் வைத்துக்கொள்ளும். தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமா? இந்த காரியத்தை கர்த்தர் நிபந்தனையா வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் தேவனோடு ஒவ்வொரு நாளும் நேரம் செலவிட வேண்டும். 3 காரியங்களை நாம செய்யும் பொழுது தேவனோடு நாம செலவிடுகிற நேரத்தை தேவன் விரும்புகிற விதத்துல செலவு செய்ய முடியும். 1, தேவனை துதித்து ஆராதனை செய்வது. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்பொழுது அப்படியானா நாம் அவரை துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனம். மோசையை அனுப்பி பார்வோனிடத்துல, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துல ஆண்டவர் என்ன சொல்லி பேச சொன்னார்? என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போகவிடு. அப்ப இந்த 2 காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அதோடு கூட சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்படின்னா தேவனுக்கு நாம நன்றி செலுத்தும் பொழுது, தேவனை நாம துதிக்கும் பொழுது, தேவனை நாம ஆராதிக்கும் பொழுது நாம் தேவனோடு நேரம் செலவிடுகிறோம். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, ஜெபத்துல நாம நேரம் செலவிட முடியும். ஜெபத்துல நம்ம நேரம் செலவிடும் பொழுது என்ன நடக்கிறது? நாம் பேசுகிறோம், கர்த்தர் கேட்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றுகிறோம், கர்த்தர் கேட்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், வைராக்கியம், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படும். சில நேரத்துல நம்முடைய அவமானங்கள், நம்முடைய காயங்களை தேவ சமூகத்துல தெரிவிக்கிறோம், கர்த்தர் அதை கேட்கிறார். 3வது ஒரு வழி, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது. அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், நாம் கேட்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த 3 வழிகளின் மூலமாக தேவனோடு நேரம் செலவிட முடியும். அப்படி தேவனோடு நேரம் செலவிடுவதைத்தான் வேதம் தேவனை நேசிக்கிற காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் என்று சொல்லுகிறது. இன்னொரு காரியத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படையாகவே சொன்னார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் அந்த வசனங்கள் இருக்கிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு இன்னொரு வழி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான 2 முக்கிய நிபந்தனைகளை நம்ம பார்க்கிறோம். 1, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2வது, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படியானா ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துகிற, ஆராதிக்கிற இந்த காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, வெள்ளிக்கிழமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும், அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஜனங்களா நம்ம இருக்கணும். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிற ஜனங்களா நாம இருக்கணும். தேவ சமூகத்திலே ஜெபத்தை நாம அவர் சமூகத்திலே தெரிவிக்கிற ஜனங்களா நாம இருக்கணும். அதோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையை தியானித்து, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களா நாம இருக்கணும். அப்ப தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது, அதை தேவனுக்கு நாம நேரம் செலவிடும் பொழுது, அதைத்தான் வேதம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிறார். அதோடு கூட அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்கிறோம் என்பது வெளியரங்கமாக தெரிகிறது. இப்படி இந்த 2 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட நேரம் செலவிடுகிறோம். இப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? வேத வசனத்துல வாசிக்கிறோம், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். இந்த வார்த்தைகள் நன்றாய் கவனமாக்கிடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் எத்தனையோ முறை நீங்க வாசித்திருப்பீங்க, இந்த காரியத்தை, இந்த பக்கத்தை, இந்த பகுதியை நீங்க கவனிக்க தவறி இருக்கலாம். அதனால மிக கவனமா கேளுங்க. இந்த வேத வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும் என்று எழுதப்படவில்லை. கவனிச்சு பார்த்தீங்களா?
சகலமும் நன்மையாக நடக்கும் அப்படி எழுதப்படவே இல்லை. அதற்கு பதிலாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சகலமும் நன்மையாக நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தா இன்றைக்கு நாம கேட்கலாம், அப்புறம் ஏன் எனக்கு பாடுகள் ஆண்டவரே, அப்புறம் ஏன் எனக்கு உபத்திரவங்கள் ஆண்டவரே, அப்புறம் ஏன் எனக்கு நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே என்று ஆண்டவர் இடத்துல நம்ம கேள்வி கேட்க முடியும். ஆனா இந்த வேத வசனம் நன்மையாக நடக்கும் என்று எழுதப்படாம நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இந்த வசனத்தினுடைய ஆழம் என்று நம்ம சொல்லலாம். அவரிடத்துல நாம அன்பு கூர்ந்தா, அவரை நாம நேசித்தா, அவரோடு கூட நேரம் செலவிட்டா, ஜெபத்துல, வேத வாசிப்புல, துதி ஆராதனையில நேரம் செலவிட்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா, நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் முடிவிலே நன்மையாக மாறும். முடிவிலே நன்மையாக மாறும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க தேவனை உண்மையாய் நேசிக்கிறதை கர்த்தர் அறிவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறேன், ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வார்த்தையை தியானிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை, பாடுகளை அனுபவிக்கிறேன், என் குடும்பத்தார் மூலமா, என் கணவர் மூலமா, என் மனைவி மூலமா, என் பிள்ளைகள் மூலமா, என்னுடைய பெற்றோர் மூலமா, என்னுடைய உறவினர்கள் மூலமா நான் உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன், ஏன் இந்த பாடுகள் எனக்கு என்று நீங்க கேட்கலாம். அதனால தான் இந்த வேத வசனத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்படியான என்ன அர்த்தம்? தற்காலத்துல இப்போதைக்கு நீங்கள் சந்திக்கிற காரியங்கள், உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிக்கிற காரியங்கள் உங்க கண்களுக்கு நன்மையாக தெரியாது. ஒருவேளை உபத்திரவத்தின் வழியா நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பாடுகளை உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவித்து, நீங்க தேவ பிள்ளையா இருந்தும் கூட, நீங்க ரட்சிக்கப்பட்டும் கூட, நீங்க திருச்சபைக்கு போயும் கூட, நீங்க கர்த்தரை உண்மையாய் துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் கூட சில பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, கொஞ்ச காலம் ஒரு நோக்கத்தோடு கூட அந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கவனமாய் கேளுங்க. நீங்க அனுபவிக்கிற பாடுகள், நீங்க கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தும் கூட, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருந்தும் கூட, நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தும் கூட, தேவனுக்கு நேரம் கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தும் கூட, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கிறதா? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தை, வேத வசனத்தை ஆதாரமாய் கொண்டு நான் சொல்லுகிறேன், அந்த காரியத்தை உங்களுக்கு அனுமதித்ததே கர்த்தர் தான். கர்த்தர் தான் ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். நீங்க அனுபவிக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் உங்களை உடைப்பதற்காக, சிதைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். உங்களை உருவாக்கும்படியே கர்த்தர் உங்களுக்கு இந்த பாடுகளை அனுமதித்திருக்கிறார். உங்களை உருவாக்கும்படிதான் இந்த உபத்திரவத்தை நீங்க வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஏன் இந்த உபத்திரவம்? அநேக முறை கேள்வி கேட்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கேள்விக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலம், அந்த பிரசங்கத்தின் மூலம் உங்களுக்கு பதில் தருகிறார். உங்களுக்கு கர்த்தர் தான் உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு என்ன நோக்கம்? உங்களை உருவாக்குவதற்காக, தேவனுடைய பிள்ளையாக உங்களை உருவாக்குவதற்காக, அவர் சித்தத்தின்படி உங்களை வாழ வைப்பதற்காக, அவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். உபத்திரவங்களை கர்த்தர் கொடுக்கல, ஆனா உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஒரு நோக்கம். இந்த காலத்துல கர்த்தரை நேசித்தும் கூட வாழ்க்கையில உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதா? அதன் மத்தியில நாம என்ன செய்யணும்? அந்த உபத்திரவத்தை விட்டு ஓடி போயிடணுமா? இல்ல, ஓடக்கூடாதுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அதுல நிலைத்து நில்லுங்க. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்திலே இருந்தாலே உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் இப்படி சொல்லுகிறார்? அவர் ஜெயித்தபடினாலே நாமும் ஜெயிப்போம் என்கிற உறுதியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அநேக வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த கேள்வி வந்தது உண்டு. ஏன் இந்த பாடுகள் எனக்கு ஆண்டவர்? ஏன் இந்த உபத்திரம் எனக்கு ஆண்டவர்? ஏன் இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்? ஏன் இத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? காலப்போக்கில் தான் புரிந்தது, அந்த உபத்திரவங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அனுமதித்திருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் தற்காலத்துல இப்போதைக்கு தீமையாக தெரிந்தாலும், இப்போதைக்கு ஒரு உபத்திரவம் போல தெரிந்தாலும், அது முடிவிலே உங்களுக்கு நன்மையாக மாறும்.
அது முடிவில உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அது முடிவில உங்களை கர்த்தருக்கு சாட்சியாய் மாற்றும். அது முடிவில உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து நிறுத்தும். அருமையான தேவ பிள்ளைகளை, 2 பேரை வேதத்திலிருந்து ஒரு நபரை உதாரணமாய் காண்பிக்க விரும்புகிறேன். 2வது, என்னுடைய வாழ்க்கையை ஆதாரமாய் வைத்து ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனம் என் வாழ்க்கையில பலித்தது. எப்படி என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக வேத வசனத்துல ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த நபருடைய பெயர் யோசேப்பு. இந்த யோசேப்பு யாக்கோபு என்கிற நபருக்கு பிறந்த 11வது மகன். யாக்கோபு தன்னுடைய மனைவியாகிய ராகேலை அதிகமாய் நேசித்தார். அந்த ராகேலுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. யாக்கோபுடைய முதிர் வயதுல ராகேலுக்கு பிறந்த முதல் குழந்தையினுடைய பெயர் யோசேப்பு. இந்த யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசித்தார். இந்த யோசேப்புக்கு அவருடைய தகப்பனாகிய அந்த யாக்கோபு பல வர்ண அங்கியை நெய்து உடுத்தி இருந்தார். ஒரு ஸ்பெஷல், ஒரு ஃபேவர், ஒரு தனிப்பட்ட தயவு, ஒரு ஸ்பெஷல் தயவு, விசேஷித்த தயவு அந்த தகப்பன் தன்னுடைய மகன் மேல காண்பித்தார். அந்த யோசேப்பின் மேல யாக்கோபை காட்டிலும் பெரியவரான பரம தகப்பனாகிய தெய்வம் அவருடைய மாம்சத்தின்படியான தகப்பனை காட்டிலும் அதிகமாய் அந்த பரலோக தகப்பன் யோசேப்பை நேசித்தார். அந்த யோசேப்பை ஆண்டவர் கர்த்தர் நேசித்தபடினால அந்த யோசேப்பின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சொப்பனத்திலே யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் உயர்த்தப்பட போகிறதை சொப்பனத்திலே யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே தன்னுடைய சகோதரர்களிடத்துல வந்து சொப்பனத்தை மாத்திரம்தான் பகிர்ந்து கொள்ளுகிறார், அர்த்தத்தை அல்ல. தன் தகப்பனிடத்துல வந்து சொப்பனத்தை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளுகிறார், அர்த்தத்தை அல்ல. ஆனா சொப்பனத்தை கேள்விப்பட்ட சகோதரர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். எங்களை காட்டில் நீ உயர்ந்து விடுவாயோ, எங்களை காட்டில் நீ மேன்மை அடைவாயோ, எங்களை காட்டில் நீ அதிக ஆசீர்வாதத்தை பெறுவாயோ என்று சொல்லி அந்த யோசேப்பை பகைக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் காண்பித்தது என்னவோ நல்ல காரியம்தான். ஆண்டவர் காண்பித்தது என்னவோ ஒரு உயர்வு தான். ஆண்டவர் காண்பித்தது யோசேப்பினுடைய மேன்மையை காண்பித்தார். ஆனா அதற்கப்புறம் என்ன நடந்தது? உடனே யோசேப்பு மேன்மை அடைந்தாரா? இல்ல. உடனே அந்த யோசேப்பு ஆண்டவர் காண்பித்த உயர்வை அடைந்தாரா? இல்ல. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் உடனே அவருடைய வாழ்க்கை நடந்ததா? எல்லாமே ஸ்மூத்தா நடந்ததா? இல்ல. அந்த சொப்பனத்தை பார்த்த பிறகு முதலாவது சகோதரர்களால பகைக்கப்படுகிறார். 2வது வனாந்திரத்துல குழியில தள்ளப்படுகிறார். 3வது அந்த வழியாய் வியாபாரத்துக்கு போய்கொண்டிருந்த இஸ்மவேலரிடத்துல ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார். 4வது போத்திபார் என்கிற ஒரு அதிகாரியின் வீட்டில, ஒரு எகிப்து அதிகாரியின் வீட்டில அவர் வேலைக்காரனாக மறுபடியும் விற்கப்படுகிறார். 5வதாக செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும்படி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார். 6வதாக அந்த சிறைச்சாலைக்கு வந்த 2 பேருக்கு உதவி செய்தும் கூட அந்த உதவி அவர்கள் மறந்து போகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் பாடுகள் உபத்திரவங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளோடு கூட வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவனை குழியில தள்ளும் போது கர்த்தர் இருந்தார். இஸ்மவேலரிடத்துல விற்கப்படும் பொழுது கர்த்தர் இருந்தார். போத்திபாருடைய வீட்டுல விலைக்கு வாங்கும் பொழுது கர்த்தர் இருந்தார். அந்த சிறைச்சாலையில கர்த்தர் கூட இருந்தார். அந்த பார்வோனுக்கு முன்பாக இந்த யோசேப்பு கொண்டு போய் நிறுத்தப்படும் பொழுது அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனாலதான் அந்த பார்வோனால கண்டறிய முடிந்தது, இவனோடு கூட இருக்கிற ஆவியானவர் வித்தியாசமானவர், தேவனுடைய ஆவி இவருக்குள்ள உண்டு என்பதை அறிந்து கொள்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் பல வருடங்கள் கழித்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. யோசேப்பு தான் சொப்பனத்திலே கண்டபடியே அந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக, அதாவது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறார் யோசேப்பு. இதை சொப்பனத்துல வெளிப்படுத்தினார். தேவன் சொன்னது போலவே செய்தார். ஆனா உடனே நடந்ததா? இல்ல. அதன் மத்தியில் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள். ஒவ்வொரு பாடுகளும் அந்த சொப்பனத்தில காண்பித்த காரியத்தை யோசேப்பு இழந்து போவதற்காக அல்ல,
அந்த சொப்பனத்திலே காண்பித்த காரியத்தை யோசேப்பு அடைவதற்கு இந்த உபத்திரவங்கள் எல்லாம் யோசேப்பை தகுதிப்படுத்தினது, உருவாக்கினது. இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை இப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் தற்செயலாய் அல்ல, தேவ ஆவியினால ஏவப்பட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் உங்களை இந்த பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின காரியங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தில காண்பித்த காரியங்கள், சொப்பனத்தில காண்பித்த காரியங்கள், தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தின காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் வந்து உங்களுக்கு பலிக்கும். உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் அவைகள் நிறைவேறும். ஆனால் அவர் அனுமதித்த, அதாவது தேவன் முன் குறித்த அந்த உயர்வு, தேவன் உங்களுக்கு முன் குறித்த அந்த ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு முன் குறித்த அந்த மேன்மையை நீங்கள் அடைய வேண்டுமானால் அதற்கு நீங்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த காரியத்தை தான் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரனே, சகோதரியே. நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்து கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருந்தும் கூட உங்களுக்கு வாழ்க்கையில உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் இருக்கிறதா? இவைகள் எல்லாம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிற அந்த ஸ்தானத்தில நீங்கள் போய் நிற்பதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில இதற்காகத்தான் இந்த காரியத்தை அனுமதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஏன் ஆண்டவர் வாக்கு பண்ணியும் கூட என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கான பதில கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரோமர் 8:28 நீங்க சொல்லிய வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிப்பதாக. அதாவது சத்தியத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.